என் செல்ல குழந்தையே, உன்னுடைய வேண்டுதல் ஒன்று பழித்துவிட்டு இப்பொழுது இந்த வராகி என் முன்னால் வந்து நின்று உனக்கான நன்மைகளை தர வந்திருக்கிறது. மனம் கலங்கி நிற்கும் நேரத்தில் உன் வாழ்க்கையில் புதிய உறவு ஒன்று உனக்கானதாக வர இருக்கின்றது. எக்காரணத்தை கொண்டும் இந்த நேரம் என் பிள்ளை மனதை தளர விடாமல், தனக்கென பிரச்சனைகளையும் துன்பங்களையும் கொடுக்கின்ற உறவுகளை மட்டுமே நினைத்து கலங்காமல், இனி உன் வாழ்க்கையில் உன்னை வந்து சேரக்கூடிய உறவை உனதாக்கிக் கொள்ள வேண்டும் என்று உன் அம்மா உன்னிடம் சொல்ல வந்திருக்கின்றேன். என் குழந்தையே, உன் தாயானவள் எப்பொழுதுமே உன் வாழ்க்கையில் உனக்கென சொல்லித்தரும் ஒவ்வொரு விஷயங்களையும் நீ கவனமாக புரிந்து கொள்வது உண்மை என்றால், உனக்கு நடக்கும் அத்தனையிலும் நீ நிச்சயமாக ஒவ்வொன்றையும் சரியாக பெற்றுக்கொள்வாய். யாரும் எப்பொழுதும் நமக்கு எதையும் தருவார்கள் என்று எதிர்பார்க்க மாட்டாய். பொதுவாக முதலில் இந்த மனிதர்களை நீ நம்ப மாட்டாய். இவர்கள் செய்யக்கூடிய விஷயங்கள் ஒவ்வொன்றும் உனக்கு மேலும் மேலும் வேதனைகளை கொடுத்து உன்னை இந்த நிலையில் ஆளாக்கி வைத்திருப்பதை நான் அறிவேன். பொதுவாகவே நானும் ஒரு மனிதன், எனக்கும் உணர்வுகள் இருக்கிறது, என்னாலும் உணர்ச்சிகளை தாங்கிக் கொள்ள முடியாது என்று நீ நினைக்கின்ற அளவிற்கு இவர்கள் உன்னை வேதனைப்படுத்தி இருக்கிறார்கள். சுயநலம் மட்டுமே தன் வாழ்க்கை என்று வாழ்கின்ற இந்த மனிதர்கள் எப்பொழுதுமே தன்னோடு இருப்பவர்களும் தன்னை உயிராக நினைப்பவர்களையும் மதிப்பதில்லை. இதுதானே வாழ்க்கை. தன் மீது அன்பு கொண்ட ஒருவரின் அருமை இங்கு யாருக்கும் தெரிவது கிடையாது. தன் மீது உண்மையான அக்கறை கொண்ட ஒருவரை இங்கு யாரும் மதிப்பது கிடையாது. ஆனால் யாரொருவர் இவர்களை மதிக்காமல் இருக்கிறார்களோ, யாரொருவர் இவர்களை பற்றி எந்த ஒரு விஷயத்தையும் கண்டுகொள்ளாமல் இருக்கிறார்களோ, அது மட்டுமல்ல, இவர்கள் என்னவானால் நமக்கென்ன என்று யார் இருக்கிறார்களோ அவர்களைத்தான் தலையில் தூக்கி வைத்து கொண்டாடுவார்கள். பலமுறை அவர்களிடத்தில் இருந்து பட்டாலும் சரி, அவர்களுக்கு அவர்கள்தான் பெரிதாக தோன்றுவார்கள். இப்படிப்பட்ட விஷயங்களும் இப்படிப்பட்ட நேரங்களும் இந்த வாழ்க்கையில் இருக்கும் பொழுது இந்த மனிதர்கள் நிச்சயமாக சில பாடங்களை கற்றுக்கொள்ளத்தான் வேண்டும். என் குழந்தையே, சிதறும் என்பதற்காக தேங்காயை உடைக்காமல் இருந்தால் கடைசியில் அழுகல்தான் மிஞ்சும். உறவுகள் சிதறும் என்பதற்காக சில விஷயங்களை உடைத்து பேசாமல் இருந்தால் கடைசியில் அழுகைதான் மிச்சமாகும். அந்த அழுகையை உனக்கு கொடுத்து விட்டார்கள். இனிமேல் இதையெல்லாமும் உடைத்து நீ வெளிக்கொண்டு வர வேண்டிய நேரம் வந்துவிட்டது. என் குழந்தையே, என்னவானாலும் சரி, நாம் இருக்கும் இந்த காலம் நமக்கு என்ன நடக்கிறது என்பதனை புரிந்து கொள்ள வேண்டும். கைதட்டி சிரிப்பார்கள். நீ பேசுகின்ற விஷயங்களை எல்லாமும் பொய் என்று சொல்வார்கள். உன்னை நிச்சயமாக தீய வழியில் அழைத்துச் செல்ல முயற்சி செய்வார்கள். நன்றாக இருக்கின்ற ஒருவரை தீய வழியில் தள்ளிவிட முயற்சி செய்வார்கள். தான் கெட்டதும் மட்டுமல்லாமல் தன்னோடு இருப்பவர்களின் குடியையும் சேர்த்து கெடுக்க முயற்சி செய்வார்கள். எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை நாம் வாழ இத்தனை பாடுபட்டோம் என்ற எண்ணமே இல்லாமல் தனக்கு கிடைத்த அனுபவங்கள் எல்லாமும் மறந்து போய் மற்றவர்களின் வாழ்க்கையில் மேலும் மேலும் சோதனைகளை கொடுக்க நினைப்பார்கள். ஆனால் நீ என் பிள்ளையானதனால் இதை எல்லாவற்றையும் கடந்து இந்த நிலையில் இருக்கிறாய் என்பதுதான் உண்மை. இந்த அற்ப மனிதர்களினுடைய செயல்பாடுகளை எல்லாம் கண்டு நீ மனமுடையாமல், இவர்களினுடைய செயல்களை எல்லாம் கண்டு மனம் தளராமல், வாழ்க்கையை வாழ்ந்துதான் ஆக வேண்டும் என்ற எண்ணத்தில் வாழ்கின்ற பிள்ளை, தன்னை நம்பி இருக்கின்ற எந்த ஒரு உயிரையும் விட்டுவிடக்கூடாது. தன்னை நம்பி இந்த உலகத்தில் படைக்கப்பட்ட எந்த ஒரு ஜீவனும் கண்ணீர் சிந்தக்கூடாது என்று என் பிள்ளை நீ மனதார நினைக்க தொடங்கிவிட்டாய் என்பதுதான் உண்மை. எது நடந்தாலும் நான் இருக்கும் பொழுது எப்பொழுதும் ஒன்றை மட்டும் புரிந்து கொள். வாழ்க்கையில் துணை என்பது யாருக்கு வேண்டுமானாலும் இருக்கலாம். ஆனால் மனதில் இருப்பதை நாம் புலம்பி தீர்க்கவும் நம்பிக்கையுடன் கேட்கும் ஒரு உறவு கிடைப்பதுதான் வரம். நீ சொல்வதை நம்பிக்கையோடு கேட்க வேண்டும்.
அதாவது ஒரு விஷயத்தை சொல்லும் பொழுது அதை கிண்டலடிப்பதும் கேலி செய்வதோ, உனக்கு ஆறுதல் சொல்லாமல் உன்னை தவிர்ப்பதோ உறவு கிடையாது. நீ நினைத்த பொழுது உன் மனதில் இருக்கின்ற விஷயங்களை பகிர்ந்து கொள்ள முடியாமல் நீ தவிக்கிறாய் என்றால் உன் அருகில் உண்மையான உறவு இல்லை என்பதுதான் அர்த்தம். இது எல்லாமுமே இந்த வாழ்க்கை உனக்கு சொல்லித் தருவது தானே. என் குழந்தையே, புல் தேடுவதும் புலி வந்தால் ஓடுவதும் தான் அன்றாட வாழ்க்கை என்று ஆன பிறகும் மான்கள் ஒரு பொழுதும் மனம் தளர்ந்தது கிடையாது. அது இரையை அது தேடாமல் ஒரு பொழுதும் இருந்தது கிடையாது. அதுபோலத்தான் நீயும் இந்த வாழ்க்கையை எது வந்தாலும் நாம் நிச்சயமாக கடந்து வர வேண்டும் அல்லவா? என்ன நடக்கும் ஏது நடக்கும் என்பதனை புரிந்து கொண்டு நிச்சயமாக என் பிள்ளை நீ கவனமாக புரிந்து கொள்ள வேண்டும். என் குழந்தையே, இதுவரையிலும் நீ ஒன்றை மட்டும் சரியாக புரிந்து கொண்டிருந்தால் என்றோ உனக்கு இந்த வாழ்க்கை தரக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் விலகி இருக்கும். அவர்கள் என்ன நினைப்பார்கள், இவர்கள் என்ன நினைப்பார்கள், நம் வாழ்க்கை என்னவாக மாறும் என்று சொல்லியே இந்த வாழ்க்கைக்குள் இப்படித்தான் இருக்க வேண்டும் என்று நினைத்தாயே தவிர உன் மனது என்ன சொல்கிறது, உனக்காக நீ வாழ வேண்டும் என்ற வார்த்தையை எல்லாமும் நீ மறந்து விட்டாய். உனக்கான வாழ்க்கையை நிச்சயமாக என் பிள்ளை நீ வாழாமல் விட்டு விட்டாய் என்பதுதான் உண்மை. உன்னோடு நான் இருக்கும் இந்த நேரம் முழுக்க முழுக்க உனக்கு ஒவ்வொன்றையும் சரியாகவே எடுத்துச் சொல்ல வருகின்ற இந்த காலம், என் குழந்தை, எதையுமே நீ தவிர்த்து விடக்கூடாது. நான் இருக்கும் நேரம் உனக்கு நல்லதுதான் நடக்கும் என்பதனை நீ நம்ப வேண்டும். நான் இருக்கும் காலம் உனக்கு எல்லா விஷயங்களிலும் சரியான புரிதல் கிடைக்கும் என்பதனை நீ நம்ப வேண்டும். என்ன நடந்தது ஏது நடந்தது என்பதனை எல்லாம் தாண்டி இனி உனக்கு நடக்கும் ஒவ்வொரு விஷயங்களையும் நீ சரியாக புரிந்து கொண்டாலே அது போதும். நான் இருக்கும் பொழுது என் பிள்ளைக்கு தேவையான விஷயங்கள் எல்லாவற்றையும் நான் சரியாகவே சொல்லிக் கொடுப்பேன். மண்ணில் மண் என எழுதுவது சுலபம், ஆனால் நீரில் நீர் என எழுதுவது கடினம். உறவிற்கும் இதற்கும் பல தொடர்புகள் உண்டு. உறவை உருவாக்குவது மண்ணில் எழுதுவது போல் எளிது. உறவை காப்பது நீரில் எழுதுவது போல மிக கடினம். இந்த உறவுகளை காப்பாற்றுவதற்காக பலரும் போராடி கொண்டிருக்கின்றார்கள். நான் என்ன சொல்கிறேன் தெரியுமா? போராடுவது என்பது தேவையற்ற ஒரு காரியம். உறவுகள் உண்மையான உறவுகளாக இருந்தால் உன்னை தாங்கி பிடிக்கும், இல்லை என்றால் உன்னை தரையில் போட்டு மிதிக்கும். இந்த உறவுகளை எல்லாமும் நீ விட்டு விலகிச் செல்வது உன் வாழ்க்கையில் உனக்கான ஒவ்வொன்றையும் என்னவென்று நீ புரிந்து கொள்ள வேண்டும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். என் குழந்தையே, எப்பொழுதும் சேர்ந்து உனக்கு நான் சொல்லித்தரக்கூடிய இந்த விஷயங்கள் உனக்கு இந்த தாயினுடைய அன்பை மட்டுமல்ல, உன் எதிர்காலத்தையும் சார்ந்தது. உனக்கு நல்லது நடக்க வேண்டும் என்ற என்னுடைய எண்ணம் இனி எப்பொழுதும் இந்த வாழ்க்கையில் உனக்கான உண்மைகளை எடுத்துச் சொல்லும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். என் குழந்தையே, நடந்து முடிந்ததை எல்லாமும் நினைத்து இனி வருந்தாதே. இனி உனக்கு நடக்கப் போவது என்ன, இந்த வாழ்க்கை உனக்கு தரப்போவது என்ன என்பதனை நீ நிச்சயமாக புரிந்து கொள்ள வேண்டும். என் குழந்தையே, காற்றுக்கு வளைந்து கொடுத்தால்தான் மூங்கில் உடைந்து போவது கிடையாது. அது அதனுடைய பலவீனம் கிடையாது, புத்திசாலித்தனமான அதனுடைய வலிமை. இது போன்ற புத்திசாலித்தனமாக பிழைக்க கற்றுக்கொள்ள வேண்டும். மற்றவன் பிழைப்பதை கண்டு சிரித்து கொண்டிருந்தாயானால் காலம் முழுவதும் உன் வாழ்க்கை சிரிப்பாய் சிரிக்கும் என்பதனை நீ மறக்காதே. நான் இருந்து உனக்கு சொல்லும் பொழுது அதிலிருந்து நீ கற்றுக்கொள்ளும் விஷயங்கள் அத்தனையிலும் நீ நிச்சயமாக மீண்டு வரத்தான் போகிறாய் என்பதனை நீ மறக்காதே. உன்னோடு எப்பொழுதும் உன் தாயானவள் சொல்வது, உன்னுடைய மனதை நீ அமைதியாக வைத்துக்கொள். எதுவும் அதிகமாக யோசிக்க வேண்டாம். தெய்வத்தை நம்பு, நிச்சயமாக எல்லாம் சரியாகிவிடும். நல்லது வந்தால் ஏற்றுக்கொள், தீயவை எது வந்தாலும் விட்டுவிடு. இங்கு எதுவுமே நிரந்தரம் கிடையாது என்பதனை புரிந்து கொள். நேற்று நடந்ததை மறந்து நாளை பற்றி கவலைப்பட்டு இருக்கும் இந்த நிமிடத்தை நீ தொலைத்து விடாதே.
கிடைக்கின்ற இந்த நிமிடத்தை சந்தோஷமாக அனுபவித்து வரப்போகின்ற நொடியை சந்தோஷமாக ஏற்றுக்கொள்ள தயாராகிவிடு. என்ன நடந்தாலும் பார்த்து கொள்ளலாம் என்பதுதானே உன் வாழ்க்கை. என் குழந்தையை, அனைவரினுடைய வாழ்க்கையிலும் இன்று என்ற இரண்டாவது வாய்ப்பை இயற்கை தந்திருக்கிறது. நேற்று தவறியதை இன்று நீ சரி செய்து கொள்ள வேண்டும் என்பதனை மறந்து விடாதே. நேற்று விட்டதை இன்று பிடிக்க வேண்டும் என்பதனை மறந்து விடாதே. அவரவர்களும் இப்படி சுறுசுறுப்பாக இருந்திருந்தால் இந்த வாழ்க்கை நல்லதை கொடுக்கும். ஆனால் எதையும் எப்பொழுதும் போல கடந்து செல்வோம், என்ன பெரிதாக வந்துவிடப் போகிறது என்று சொல்லி எந்த ஒரு விஷயத்திலும் முனைப்பில்லாமல் இருக்கின்ற மனிதர்கள் வாழ்க்கையில் எதையும் சாதித்து விட துணிவற்றவர்கள் என்பதனை மறந்து விடாது. உன்னுடைய வாழ்க்கை பயணத்தில் நிறைய அன்பு கிடைக்கும், ஆனால் எதுவும் நிலைக்கும் என்று நம்பாதே. அன்பு எல்லா இடத்திலும் இருக்கும், ஆனால் எதுவும் கடைசி வரையிலும் நம்மோடு பயணம் செய்யாது. ஆனால் ஒரு சில உறவுகள் எந்த நேரத்திலும் என்ன கிடைத்தாலும் அதை விட்டுவிடாது. எந்த சூழ்நிலையிலும் அவரவர் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய விஷயங்களை நிச்சயமாக இந்த நேரம் இந்த வாழ்க்கை பல அதிர்ஷ்டங்களை கொடுக்கும் என்பதனை மறக்கக்கூடாது. என் குழந்தையே, பயந்தவன் தினம் தினம் கவலையோடு போராடி கொண்டிருப்பான். துணிந்தவன் நடப்பது நடக்கட்டும் என்று வாழ்க்கையோடு போராடுவான். அதுபோலத்தான் உனக்கு இந்த வாழ்க்கையில் நிச்சயமாக நல்லது நடக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. நீ விரும்பியது போல இந்த வாழ்க்கை எல்லாவற்றையும் உனக்கு சரியாக சொல்லிக் கொடுக்கும் என்பதனை மறந்து விடாதே. எத்தனை முகங்களை கடந்து வந்தாலும் ஒரு சில முகம்தான் ஒருவரின் மனதில் பதிந்திருக்கும். அதுபோலத்தான் உன் வாழ்க்கையிலும் பதிந்திருக்கின்ற ஒரு முகம் நிச்சயமாக இனி இந்த வாழ்க்கையில் உனக்கான ஒரு உறவாக மாறப்போகிறது. இருட்டை கண்டு பயப்படாதே. நிச்சயமாக அதில் மற்றவர்களுக்கு வெளிச்சம் கொடுக்கும் ஒரு நெருப்பாக நீ மாறத்தான் வேண்டும். மற்றவர்களுக்கு ஒளி கொடுக்கும் ஒரு நெருப்பாக நீ மாறத்தான் வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாதே. நான் இருக்கும் பொழுது உன்னோடு துணை இருக்கும் இந்த காலம் உனக்கு எல்லாவற்றையும் சரியாகவே எடுத்துச் சொல்லும் என்பதனை நீ மறந்து விடாதே. நான் வருகின்ற நேரம் உன்னை ஆட்டி படைக்கும் இந்த விஷயங்கள் எல்லாமும் முழுக்க முழுக்க உன்னை ஆனந்தப்படுத்தும் என்பதனை நீ மறக்காதே. வருகின்ற நேரம் இனி உனக்கு நன்மைகளை உருவாக்கி தரும். இந்த வாழ்க்கையில் எப்பொழுதும் ஒன்றை மட்டும் தெரிந்து கொள். இந்த உலகத்தில் உன்னை அவமானப்படுத்துவார்கள், அவமரியாதை செய்வார்கள், உன்னை அழுத்த பார்ப்பார்கள், உன்னை சத்தமிடச் செய்ய நினைப்பார்கள், உன்னை அடக்கிவிட முடிவு செய்வார்கள், ஒடுக்க நினைப்பார்கள். இதற்காகவெல்லாம் அசந்து விடாதே. வாழ்க்கையில் இதையெல்லாம் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். இது எல்லாமும் எளிதாகவே நடக்கக்கூடிய விஷயங்கள்தான். இப்பொழுது இந்த வாழ்க்கை உனக்கு என்ன கொடுக்கிறது, நீ நிச்சயமாக அத்தனையையும் கவனமாக தெரிந்து கொள்ள வேண்டும். என் குழந்தையை, அப்பா அம்மா அதாவது தாய் தந்தை இல்லாதவர்கள் மட்டும் இங்கு அனாதை கிடையாது. அவர்களை நேசிக்க தெரியாதவர்களும் இங்கு அனாதைதான். தன்னுடைய தாயையும் தந்தையையும் நேசிக்க தெரியாமல் வெளியில் விட நினைக்கும் பிள்ளைகளும் இங்கு அனாதைகள் தானே. எப்பொழுதும் நாம் சரியான விஷயங்களை கவனமாக இந்த வாழ்க்கையில் நடத்தும் பொழுது நம்மோடு இருக்கின்ற உறவுகளின் அருமைதான் நமக்கு முதலில் தெரிய வேண்டும். என் குழந்தையை, எப்பொழுதும் போல உனக்கு நான் சொல்லித்தரும் இந்த நேரம் உனக்கு எல்லா விஷயங்களையும் கவனமாக உருவாக்கி தரும். நிச்சயமாக இதிலிருந்து உன்னால் மீண்டு வர முடியும் என்பதனை நம்பு. உன் வாழ்க்கையில் உனக்கான ஒரு உண்மையான உறவை நான் அடையாளப்படுத்தி கொள்கிறேன். உனக்கான ஒரு உண்மையான அன்பை நான் நிரந்தரமாக்கி தருகின்றேன். நீ இழந்ததை எல்லாமும் உனக்கு மூடி கொடுக்கும் ஒரு நிலையை நான் உருவாக்கி தருவேன். தலை சாயும் நிலையே வந்தாலும் தன் மானத்தை ஒருபொழுதும் இழந்து விடாதே. யார் யார் என்ன சொன்னாலும் இவர்களை எல்லாம் எண்ணி இனி ஒருபோதும் நீ வருத்தம் கொள்ளாதே. உன் வாழ்க்கையில் உனக்கென இருக்கின்ற ஒரு உண்மையான உறவு, ஒரு புதிய உறவை நான் உன் வாழ்க்கையில் நிச்சயமாக வர வைக்கின்றேன். எத்தனை முறை நீ இதையெல்லாமும் யோசித்து இனி கலங்கினாலும் உனக்கு நடக்கும் இந்த நேரங்களை எல்லாமும் நிச்சயமாக நினைத்து நீ வருந்தாதே. எப்பொழுது
நான் இருக்கும் என்பதனை நீ உணர்ந்து நீ எப்பொழுதும் கவனமாக இருக்க வேண்டும் என்பதனை புரிந்து கொள். நமக்கு எவ்வளவுதான் பொறுமை இருக்கிறது என்பதனை இங்கு எல்லோரும் சோதிக்க நினைப்பார்கள். நமக்குள் இருக்கின்ற தேவையற்ற சிந்தனைகளை எல்லாமும் வெளிக்கொண்டு வர நினைப்பார்கள். எப்படியாவது நீ வேதனையில் இருந்து விட்டால் போதும் என்பது மட்டும்தான் அவர்களின் எண்ணம். ஆனால் இதையெல்லாமும் தாண்டி உன் வாழ்க்கையில் ஒரு புதிய உறவு வருகிறது என்றால் அந்த உறவை நிச்சயமாக என் பிள்ளை இனிமேலாவது நீ பத்திரப்படுத்தி கொள்ள வேண்டும். என் குழந்தையே, சில விஷயங்களை வாழ்க்கையில் கவனித்திருக்கிறாயா? ஒரு பெண் பிள்ளையினுடைய வாழ்க்கையில் இது போன்ற ஒரு உதாரணத்தை இன்று நான் உனக்கு சொல்ல வேண்டும். அன்று மருத்துவரை தேடிச் செல்லும் பொழுது ஒரு சிறிய ஊசியை தன் உடலில் போட்டுக்கொள்ளவே பயந்து ஊரையே கூட்டி அலறி அடித்தவள்தான் இன்று தன் அடிவயிறு கிழிந்து தைக்கப்பட்டு பிரசவ அறையில் இருக்கிறாள். இதுதானே பெண்களினுடைய வாழ்க்கை. எல்லோருக்கும் வாழ்க்கையில் உடல்நிலை சரியில்லாமல் போகலாம், மருத்துவமனைக்கு செல்லலாம். ஆனால் அதுவும் இதுவும் ஒன்று கிடையாது. பிரசவ வலி என்பது அத்தனை பெண்களுக்கும் உள்ளது. இது போன்ற ஒரு விஷயம் இந்த வாழ்க்கையில் நடக்கும் பொழுதும் நடத்தும் பொழுதும் அதனை நிச்சயமாக புரிந்து கொள்ள வேண்டும். யார் பார்வைக்கும் பிழையாக இருப்பதை நினைத்து வருந்தாதே. உன்னை பிழை என்று உணர வைப்பவரிடம் ஒருபோதும் நீ இருக்காதே. இருக்கும் ஒரு ஆயுள் அவர்கள் பிழையாக கருதுவதை எல்லாம் திருத்தம் செய்வதற்கு நீ இங்கு பிறக்கவில்லை. உன்னுடைய மனசாட்சியிடம் கேள், அது உனக்கு பதில் சொல்லும். அதன்படி நடந்து கொள். நீ வணங்குகின்ற தெய்வத்திடம் கேள், அது ஏதாவது ஒரு வகையில் உனக்கு உணர்த்தும். அதை புரிந்து கொண்டு நடந்து கொள். அது போதும். எப்பொழுதும் உனக்காக நான் இருக்கும் இந்த நேரம் என் குழந்தையே, நிச்சயமாக எல்லாவற்றையும் நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். இந்த தெய்வம் நடத்தியது எல்லாமும் இனி உன் வாழ்க்கையில் உனக்கு மேலும் மேலும் பல அதிர்ஷ்டங்களை கொடுக்காமல் போகாது என்பதனை நீ மறந்து விடாதே. ஒரே வார்த்தையில் எந்த ஒரு உறவும் முறிந்து போகலாம். ஆனால் 1000 முறை மன்னிப்பு கேட்டாலும் மீண்டும் பழைய நிலைமைக்கு திரும்ப வராது. வீசப்படும் கல்லும் பேசப்படும் சொல்லிலும் எப்பொழுதும் கவனமாக இருக்க வேண்டும். இனி அந்த விஷயம் ஒருவரின் வாழ்க்கையில் நீங்காத மனக்குழப்பத்தை கொடுக்கும். என் குழந்தையை, இந்த மனிதர்களை எல்லாம் நம்புவதை முதலில் நிறுத்திவிட்டு இந்த வாழ்க்கையில் உனக்கென இருக்கின்ற தெய்வம் இந்த வராகி என்னை நம்பு. நான் உனக்காக எல்லாவற்றையும் சரியாக நடத்தி கொடுப்பேன் என்பதனை நீ நம்பு. உனக்கான உறவாக இன்று விநாயக பெருமான் ஏதாவது ஒரு ரூபத்தில் உனக்கு நன்மைகளை செய்ய வருவார். இன்று சங்கடகர சதுர்த்தியினுடைய விடியல் அல்லவா? நிச்சயமாக அவரினுடைய அன்பும் அருளும் உனக்கு கிடைத்தே தீரும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. இந்த வாழ்க்கை வெற்று காகிதம்தான். ஆரம்பத்தில் ஆசை, கனவு, கற்பனை என்று அடுக்கடுக்காக எழுதுகிறோம். இறுதியில் எழுத அனுபவம் அதிகம் இருக்கும், ஆனால் காகிதம் இருக்காது. அதனால்தான் எதையுமே வேக வேகமாக செய்து விடாமல் சற்று பொறுமையாக கடந்து செல்ல பழக வேண்டும். அப்பொழுதுதான் நமக்கு நல்லதும் நடக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். என் குழந்தையை, எவ்வளவு அலட்சியப்படுத்தப்பட்டாலும் ஏளனத்திற்கு ஆளாக்கப்பட்டாலும் எடுத்த காரியத்தை முடித்தே தீருவது என்று திடச்சித்தமும் விடாமுயற்சியும் இருந்தால் நிச்சயமாக உனக்கு இந்த வாழ்க்கையில் வெற்றி கிடைக்கும். அதுபோல உனக்கு நடக்கும் இந்த விஷயங்களை நிச்சயமாக நல்லதே நடக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். உடனிருந்து உனக்கு நான் என்ன சொல்லி கொடுத்தாலும் அதை எல்லாமுமே சரியாகவே உனக்கு புரிந்து கொள்ள வேண்டும். நீ உணர்ந்து விட்டால் அது போதும். நல்லது நடக்கும் என்பதனை தெரிந்து கொள்வாய். ஆசை இல்லாத முயற்சியாலும் முயற்சி இல்லாத ஆசையாலும் இங்கு எந்த பலனும் இல்லை. உன்னுடைய முயற்சியை ஒருபோதும் கைவிட்டு விடாதே. எல்லாமும் நல்லதாகவே நடக்கும். உன் வாழ்க்கையில் உனக்கான உறவுகள் நிச்சயமாக உன்னை தொடர்ந்து வரும் என்பதனை நீ மறந்து விடாதே. நான் இருக்கும் பொழுது உனக்கு நல்லது நடக்காமல் போகாது என்பதனையும் நீ மறந்து விடாதே. நல்ல நேரத்தை எப்பொழுதும் நம் வசமாக்கி கொள்ளும் இந்த நிலை இந்த வாழ்க்கையில் நமக்கு ஏதாவது ஒரு நன்மையை கொடுக்கும். எல்லாவற்றிலும் உன்னை நிலை நிற்கச் செய்யும்.
தெய்வம் ஒன்றே இந்த வாழ்க்கையில் உன்னை தேடி வரும் மாபெரும் சக்தி என்பதனை நீ மறக்காதே. அவர்களின் அன்பு ஒன்றே உனக்கு எல்லாவற்றையும் எடுத்துச் சொல்லும் என்பதனையும் நீ மறக்காதே. நல்லதே நடக்கட்டும் என்றும் என்றென்றும் என் பிள்ளைக்கு இந்த வாழ்க்கையில், என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு.